கொஞ்சம் முன்னாடி ஒரு நிமிஷம் எல்லாரும் தான் சார் இங்கே நிற்கிறோம் சார். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனிச்சு போட்டி போடுது. சரிபாதி ஆண்களுக்கும் சரிபாதி பெண்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து இந்த களத்தை நிற்கிறோம். இதில் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் நான் போட்டி போடுறேன். அதற்கான வேட்புமனுவை இன்றைக்கி தாக்கல் பண்ணோம். பரப்புரைக்கு போகிறப்ப பெருத்த நம்பிக்கையாக இருக்குது. மக்கள் ஆதரவு தர்றாங்க. அதனால் நம்பிக்கையோடு உழைக்கிறோம். இந்த தேர்தல் களத்தில் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வாகை சூடுவோம். அது மட்டும் இல்லாது தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கான இடங்களை பிடிச்சி நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தை நோக்கி நகரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதற்காக வரக்கூடிய இந்த 20 நாட்களில் கடுமையாக உழைச்சி நாங்கள் நாம் தமிழர் ஆட்சி அமைப்போம். மற்ற கட்சியில் தமிழ்நாட்டில் இலவச அறிவிப்புலாம் அறிவிக்குது. உங்களோட கொள்ளு எப்படி, அவங்களோட கொள்கை எப்படி? அதாவது இவங்க அறிவிக்கிற இலவசங்கள் எல்லாமே தேர்தல் கால இலவசங்கள் தான். இப்போ திமுக 5 ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருந்துச்சு. இதில் 2ஆம் ஆண்டோ 3ஆம் ஆண்டோ 4ஆம் ஆண்டோ ஏதாவது இலவசம் கொடுத்தாங்களான்னா இல்லை. அப்போ தேர்தல் கால இலவசம். ஏன்னா திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் மக்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும், அவங்களோட வாழ்வியலை உயர்த்தணும் அப்படிங்கிற எந்த நோக்கமும் இல்லை. முழுக்க முழுக்க வாக்களை பறிக்கணும். அதுக்கு நாங்கள் குளிர்சாதனை பெட்டி தர்றோம், இல்லை 8000 ரூபாய்க்கு கூப்பன் தர்றோம் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் குடிசைகளில் மக்கள் வாழ்கிறாங்க. இன்றைக்கி இருக்காங்கள்ல அமைச்சர்களோட வீட்டில் இருக்கக்கூடிய மாட்டு தொழுவம் கூட நல்லா இருக்குது. அதை விட மோசமான குடிசையில் மக்கள் வாழ்கிறாங்க. இங்கே வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் சிறுதலைக்காடுங்கிற பகுதிக்கு போனப்போ குடிசை அவ்வளோ மோசமாக இருக்குது. பனி காலத்தில் மழை காலத்தில் அவங்களால வாழவே முடியாது. இப்படி இன்றைக்கி வாழ வீடு இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல், சுகாதாரமான இடம் இல்லாமல், சாலை இல்லாமல், அத்தியாவசியமான மருத்துவம் இல்லாமல் அடிப்படைக்கே அல்லாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இலவசம் எதுக்கு? தமிழ்நாட்டுக்கு 9 லட்சம் கோடி கடன் இருக்குது. இப்போ அந்த 9 லட்சம் கோடி கடன் இருந்தால் நாளைக்கு யார் தலையில் விடிய போகுது தரலாம்? இது எடப்பாடி ஐயா கட்ட போகிறாரா, ஐயா ஸ்டாலின் கட்ட போகிறாரா? அப்போ இந்த நிலைமையில் எதுக்கு இலவசம்? அப்போ இந்த கட்சிகளுக்கு முழுக்க முழுக்க எதையாவது வாக்குறுதியாக கொடுத்து எதையாவது பேசி முழுக்க முழுக்க வாக்களை பறிச்சல் நோக்கம் இருக்கக்கூடிய மக்களை வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும், உயர்த்தணும் அப்படிங்கிற எந்த திட்டமும் இல்லை, எந்த நோக்கமும் இல்லை. அதுக்கு தான் இந்த இலவசங்கள். மற்ற கட்சிகள்லாம் வேட்பாளர் அறிமுகப்படுத்துறது முடியாது. வேதாரண்யத்தில் பிரச்சாரத்தை துவங்கினீங்க. இப்போ முக்கிய கட்சிகள்லாம் வேட்பாளரை இது பண்ணிட்டாங்க, அறிவிச்சிட்டாங்க. இப்போ உங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி சொல்லுங்கள்? நாங்கள் திமுக அதிமுக முக்கிய கட்சியாக பார்க்கல. ஏன்னா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாங்கிறது தேர்தல் ஆணையத்தோட உச்ச வரம்பு. 40 லட்சம் தாண்டி 1 ரூபா செலவு பண்ணாலும் அது முறைகேடு, அது ஊழல், அது லஞ்சம், அது லாவணியம். ஆனால் இங்கே திமுக அதிமுக இந்த 40 லட்சம் செலவு பண்ணி தான் அவங்க வெற்றி பெற்றாங்களான்னா இல்லை. மிக குறைந்தது 25 கோடி, சராசரி 25 கோடி திமுகவோ அதிமுகவோ ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு. இது இல்லாமல் பரிசு பொருள் தர்றாங்க, இது இல்லாமல் அவங்க வாக்கு காசுறாங்க, கள்ள வாக்கு செலுத்துகிறாங்க, முறைகேடு பண்ணுறாங்க. இப்படி எல்லாம் பண்ணி தான் அவங்க வெற்றியை பெறாங்க. தேர்தல் ஜனநாயகத்தில் இந்த அமைப்பு முறையில் யார் வேணாலும் தோற்கலாம். காமராஜர் தோத்தார், கக்கன் தோத்தார், ஜீவானந்தன் தோத்தார், நல்ல கண்ணையா தோத்தாங்க, எல்லாரும் தோற்றுருக்காங்க. அண்ணா தோற்று போயிருக்காரு. யார் வேணாலும் தோற்கலாம், ஜனநாயகம் தோற்கக்கூடாது. ஆனால் ஜனநாயகம் தோற்கடிக்கப்படுது. இங்கே திமுக அதிமுக எல்லாம் ஊழல் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, அவங்க வர்றதுக்கே ஊழல் பண்ணுறாங்க. 40 லட்சம் செலவு பண்ணலாம்னா 25 கோடியை செலவு பண்ணி வர்றாங்கன்னா அங்கே மக்கள் சேவை இருக்குமா? ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட தொகுதி மேம்பாட்டு நிதி ஆண்டு ஒன்றுக்கு 3 கோடி, 5 ஆண்டுக்கு சேர்த்து 15 கோடி. 15 கோடிக்கு நலத்திட்டம் பண்ணுறதுக்கு 30 கோடி 40 கோடியை கொட்டி வச்சு வர்றாங்களா? அப்போ இந்த கட்சிகள் முக்கிய கட்சி நாங்கள் அப்படின்னு நாங்கள் கருதலை. ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னா பார்க்கலாமே ஒழிய அவங்க முக்கிய கட்சி, மக்களுக்காக தொண்டாற்றக்கூடிய கட்சி அப்படிலாம் பார்க்கல. மக்கள் எங்களோட நிற்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நாங்களும் மக்களோட நிற்கிறோம். அதனால் வெற்றியை தருவாங்கிற நம்பிக்கையில் உழைக்கிறோம்.
தாவேக தலைவர் விஜய் 2 தொகுதியில் நிற்கிறாரு. அது என்ன காரணத்துக்கு அப்படி நிற்கிறாரு? ஏதோ தோல்வி வரும், இல்லை ஒன்றில் ஜெயிக்கலாம், ஒன்றில் வெற்றி அடையலாங்கிற நோக்கத்தில் நிற்கிறாரா? அதாவது அவர் பரப்புரை பண்ணுறப்ப நம்பிக்கையோடு இருங்க, வெற்றி நிச்சயம்னு பரப்புரை பண்ணுவார். ஆனால் அவருக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ திருச்சி கிழக்கு பரம்பூரில் போட்டி போடுறாரு. இப்போ 2 இடத்துல வெற்றி பெறாருன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம். அப்படி வெற்றி பெற்றால் ஒரு இடத்துல வந்து ராஜினாமா பண்ணி தான் ஆகணும். அப்போ ஏன் இந்த வேலை? ஏன்னா அவருக்கு ஒரு இடத்துல போனால் கூட ஒரு இடத்துல, அப்போ அவருக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா தாவேக்காவோட அரசியலுங்கிறது எப்படி இருக்குன்னா, முழுக்க முழுக்க ஊடகங்கள் அதிகப்படியாக வெளிச்சத்தை கொடுக்குது. அந்த வெளிச்சத்தில் அந்த தாவேக்காங்கிற கட்சி உயிர் போட்டிருக்கு. மற்றபடி கள செயல்பாடெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வேதாரம் சட்டமன்ற தொகுதி முழுமைக்கும் ஏறக்குறைய பரப்புரையை தொடங்கி போயிட்டுருக்குறோம். நான் இது வரைக்கும் இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே வந்து ஒரு 9 வாகன பரப்புரை, ஒரு திருமணி கூட்டம் பேசினேன். எங்கேயுமே தாவேக்கா விமர்சித்து பேசலை. சமூக வலைதளங்களில் மிக கடுமையாக பேசக்கூடிய நான் வந்து இங்கே பேசலை. ஏன்னா தாவேக்கான கட்சி இருக்க மாதிரியே நான் எங்கேயும் பார்க்கல, அதற்கான அறிகுறியே தென்படலை. அப்போ ஊடகங்கள் மூலமாக உயிர் போடு இருக்குது. அந்த கட்சி வந்து இன்னும் 30 நாளில் காலாவதி ஆகிடும். கமலஹாசனுக்கு எங்கே இருக்காரு? 2021 வந்து என் தலைமையில் அணின்னார், எல்லாருன்ட்டா வருவாங்கன்னாரு. இன்னைக்கு ஒற்றை தொகுதிக்கு வழியிலாம் போயிட்டார். அதே போல் விஜய் வந்து காலாவதியாகி போவார். 2 தொகுதியில் போட்டி போடுறாரு. இது சிரஞ்சீவியோட ஃபார்முலா தான். சிரஞ்சீவி வந்து 2 தொகுதியில் போட்டி போட்டார், ஒரு இடத்துல வெற்றி பெற்றார், ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்சார். இவர் 2 இடத்தையும் மண்ணை கவ்வார். மற்றபடி ஒன்றும் ஆக போகிறதில்லை. ஊடகங்களுக்கு தீனியாக இருந்துச்சு 2 ஆண்டு காலம். ஊடகங்களுக்கு போட்ட தீனி வந்து இன்னும் 1 மாத காலத்தில் முடிஞ்சு போகும். தாவேக்காவோட அரசியல் வந்து முழுமையாக அஸ்தமனம் ஆகிடும்.